இன்றைக்கி வந்து நம்ம பேசிக்ஸ் செயின் செட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சூவிங் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டு சூவிங் த்ரெட். ரெண்டாவது துளி பிராண்டோட 13th த்ரெட் ஊசி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்புறம் ஸ்டாண்டு, நெட் கிளாத் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நெட் கிளாத்தில் நம்ம பேசிக் செயின் செட் பார்க்க போகிறோம். எதுக்காண்டி நெட்டில் சூவிங் த்ரெட்டை வந்து இப்போ வந்து நாட் போட்டு பழகுறோம். கீழே வந்து ஒரு பேசிக் நாட் தான், 2 ஃபெரில் பிடிச்சிட்டு சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கிறோம். போட்டாச்சா? அதுக்கப்புறம் சும்மா ஒரு நாட் உங்களுக்கு கிளியராக இருக்காண்டி ஒரு 3rd டைம் போட்டு காட்டியிருக்கிறேன். அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து பவுலில் வச்சுக்கிறோம். ஏன்னா எதுக்காண்டினா அது வந்து அங்கேயும் அவ்வளோ இதுக்காண்டி. இப்போ வந்து எப்படி அதை நம்ம வந்து இது பண்ணுறோன்னு பார்க்குறோம். த்ரெட்டை நடுவிரலும் பெருவிரலையும் வச்சுட்டு ஆள்காட்டி விரலை சுற்றி கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் உள்ள கீழே கையை வச்சுட்டு ரைட் சைடில் உள்ள த்ரெட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். மேலே கீழே வச்சுட்டு ரைட் சைடில் உள்ள த்ரெட்டை தான் எடுக்கப்படும். ஏன்னா எப்போதுமே ஊசி வந்து 90 டிகிரியில் தான் வச்சுக்கணும். அதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நூல் வந்து மேலே வரும். கீழே வச்சுட்டோம். ரைட் சைடில் உள்ள த்ரெட்டை தான் எடுக்க போகிறோம். தெரியுதா? ஓகே, மேலே எடுக்கிறோம். அந்த மூக்கோடு, அதாவது ஊசியோட மூக்கு எட்ஜ் பாயிண்ட்டை வந்து இழுத்தோன்னா நாட் மேலே வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம செயின்ஸ் போட போகிறோம். குத்தி சுற்றி மேலே தூக்கியில் ரைட் லெஃப்ட். ஓகே, என்ன பண்ண போகிறோம்னா குத்தி சுற்றி மேலே தூக்கும்போது ரைட் லெஃப்ட் குத்தி அப்புறம் சுற்றணும். அந்த மூக்கில் வந்து அதை வந்து நம்ம சுற்றி மேலே தூக்கும்போது ரைட் லெஃப்ட் குத்தி சுற்றி மேலே தூக்கும்போது ரைட் லெஃப்ட். ஃபஸ்ட்டு சுற்றணும் ரைட் லெஃப்ட். அந்த துணியும் அந்த ஊசி நூல் ரெண்டும் சேர்கிற இடத்துல நம்ம வந்து ஊசியை டேர்ன் பண்ணணும். ஓகே, நான் மறுபடியும் போடுறேன் பாருங்கள். குத்தி அந்த மூக்கில் சுற்றுறோம். சுற்றி ரைட் லெஃப்ட் குத்தி சுற்றி ரைட் லெஃப்ட். இது ஒரு மந்திரம் மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல தெளிவாக நல்ல கூர்மையான அந்த மைண்டோடு பண்ணும்போது அது வந்து நமக்கு சீக்கிரம் அந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். குத்தணும் சுற்றணும் ரைட் லெஃப்ட். அந்த துணி அந்த ஊசி அந்த நீடில் அந்த நூல் அது 3 சந்திக்கிற இடத்துலையும் திருப்பிடணும். ஓகே, பாருங்கள். வந்து நாட் எப்படி போடுறேன்னு போட்டு பார்ப்போம். நாட் எப்படி போடுறேன்னு பார்ப்போம். போட்டாச்சு. இப்போ வந்து எண் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துக்கிறோம். அடுத்து அது உள்ளேருந்து ஒரு செயின் எடுத்து ஃபஸ்ட்டு உள்ள செயினை செகண்ட் உள்ள செயின் உள்ளோடு இழுத்துட்டோன்னா நம்மளுக்கு நாட் வந்துடும். ஓகே, தேங்க்யூ.